வணக்கம் ladies and gentlemen, this is Srinivas, your business coach and your mentor. இன்னைக்கு இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, how to improve on your communicational skills in English. இதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம இங்கிலீஷில் எப்படி பெட்டராக கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னு. இது நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு டாப்பிக்காக இருக்குது. நிறைய பேர் நம்மளை இந்த வீடியோவை பண்ணுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஐ எம் நாட் கோயிங் கிவ் யூ எனி கிரேட் டெக்னிக்ஸ் ஆன் ஹவு டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ். ரொம்ப சிம்பிள் டெக்னிக்ஸ், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவ் டெக்னிக்ஸை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இதை ட்ரை பண்ணுங்கள், 100% ரிசல்ட் இருக்கும். இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் நான் என்னோட கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணேன். ஐ வாஸ் நாட் அ கிரேட் கம்யூனிகேட்டர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். நான் சின்ன வயசில் ஆரம்பிக்கும் போது இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ வாஸ் நாட் அ எக்ஸலண்ட் கம்யூனிகேட்டர். பட் எனக்கு கற்றுக் கொடுக்குறவங்க ஃபியூ சிம்பிள் டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. ஐ ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஆன் இட் அண்ட் நவ் ஐ ஹவ் இம்ப்ரூவ் ட்ரெமெண்டஸ்லி இன் மை அபிலிட்டி டு கம்யூனிகேட். As a trainer, as a coach, as a mentor, I've worked and improved tremendously so that my communication in English has improved. Okay. இப்போ இதில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் ஒரு பெட்டர் கம்யூனிகேட்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் உங்ககிட்ட சொல்லிக்க வேண்டியது, இட் இஸ் மோர் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் திங். கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ்ன்றது ஒரு மேஜர் பேரியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை தான் நம்மளை இங்கிலீஷில் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணாமல் விடுறது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் இஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ். த மோர் அண்ட் மோர் யூ கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ், உங்களோட அபிலிட்டி டு கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ் வில் பிகம் பெட்டர். இங்கிலீஷில் கண்டினியூஸாக பேச 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 என்ன ஆகும்னா, ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் நம்மளே பெட்டராகும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நான் இங்கிலீஷில் பேசினா மற்றவங்களை என்னை பார்த்து சிரிப்பாங்களோ, மற்றவங்க என்னை எப்படி நினச்சிப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே நிறைய பேர் இங்கிலீஷில் பேசாமல் இருக்காங்க. நம்ம இங்கிலீஷில் பேசலைன்னா நீங்கள் 1000 புக்கு படிங்க, 10,000 புக்கு படிங்க, ஹவு டு கம்யூனிகேட் பெட்டர் இன் இங்கிலீஷ்னு எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அன்டில் யூ கம்யூனிகேட் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் நான் பேச ஆரம்பித்தாதான் என்னோட கம்யூனிகேஷன் இன் இங்கிலீஷ் வில் பிகம் பெட்டர். புக்கை படித்தா மட்டும் வராது. தட் இஸ் ஒன் திங் தட் ஐ வாண்டட் டு டெல் யூ. The second most important thing that you will have to do if you want to improve on your communicational skills in English, first thing என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 2 புது வார்த்தைகள் இங்கிலீஷில் கற்றுக்கணும். இது நல்லா டிஃபைன் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 2 புது வார்த்தைகள் இங்கிலீஷில். ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் அட்டையர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் உங்களோட அட்டையர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். யுவர் அட்டையர் இஸ் வெரி குட் அப்படின்னா என்ன, ஒரு புது வார்த்தையை கற்றுக்கிட்டோம். இப்போ இதுலேயே அடுத்த பாயிண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 புது வார்த்தைகள் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அந்த 2 புது வார்த்தையை அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் கம்யூனிகேஷனில் எங்கேயாவது யூஸ் பண்ணிடணும். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையாவது இதை யூஸ் பண்ணணும். நான் என் ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்னா, உங்கள் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், யுவர் அட்டையர் இஸ் வெரி குட் அப்படின்னுவேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, எனக்கு அட்டையர் என்ற ஒரு புது வார்த்தை என் மனசில், என் பிரெயினில் போய் சேர்ந்துது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை நம்ம யூஸ் பண்ணலை, ஒரு வார்த்தையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸே கிடையாது. உங்கள் கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸில் இதை யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ 2 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு, அடுத்த 24 மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த 2 வார்த்தையும் உங்கள் கம்யூனிகேஷனில் நீங்கள் எப்படியாவது யார்கிட்டையாவது ஆட் பண்ணிடணும். இதுதான் தம் ரூல். ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒக்காபுலரி அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகிடும். 30 நாளுக்குள்ளே நீங்கள் 60 புது வார்த்தைகளை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அது 60 புது வார்த்தைகளை பேசியிருந்திருப்பீங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் எங்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தை வருதோ அதுக்கு பதில் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லாமல் அட்டையர்ன்னே சொல்லுங்கள். ஸோ யுவர் லாங்குவேஜ் இஸ் இம்ப்ரூவிங், யுவர் ஒக்காபுலரி இஸ் இம்ப்ரூவிங். ஒக்காபுலரி தான் ரொம்ப முக்கியம். கிராமரை பற்றி நிறைய யோசிக்காதீங்க, பேச பேச கிராமர் வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் என்ன சொன்னேன், யூ ஷுட் பி வெரி கான்ஃபிடென்ட்
that English is just a language, so I will communicate only in Englishன்றது உங்கள் மனசில் ரொம்ப கிளியராக வச்சுக்கிறீங்க. நிறைய இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இந்த இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கும் போது முக்கால்வாசி பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, தமிழில் யோசிப்பாங்க, இங்கிலீஷில் பேசுவாங்க. தட்ஸ் அ ராங் வே ஆஃப் டூயிங் இட். இங்கிலீஷில் யோசிங்க, இங்கிலீஷில் பேசுங்க. ஏன்னா தமிழில் யோசி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நிறைய டைம்ஸ் வேர்ட்ஸ் வராது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் யோசி இங்கிலீஷில் பேசும்பொழுது இட் வில் பி ஈஸியர் ஃபார் யூ டு கம்யூனிகேட். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொன்னேன், ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 2 வார்த்தைகள் புதுசாக நீங்கள் கற்றுக்கணும். அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த 2 வார்த்தைகளை எப்படியாவது உங்கள் கம்யூனிகேஷனில் ஆட் பண்ணிடணும். அது யாராக வேணா இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், யார்கிட்ட வேணால் அந்த 2 வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிடுறீங்க இன் இங்கிலீஷ். ஸோ த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் ஆர் டன். த தேர்ட் ஸ்டெப் அப்படின்னு நம்ம வரும்போது இது கொஞ்சம் அட்வான்ஸ்ட். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸஸ்ன்றது ஒரு நாளைக்கு ஒரு இடியம்ஸ் ஆர் ஃப்ரேசஸஸ் நீங்கள் கற்றுக்கணும். இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஆஸ் யூஸ்ஃபுல் அஸ் அ சாக்லேட் டீ பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ் யூஸ்ஃபுல் அஸ் அ சாக்லேட் டீ பாட்னா என்ன அப்படின்னா, யூஸ்லெஸ் ஆன விஷயங்களை தான் இப்படி சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று உங்களுக்கு யூஸே இல்லாத பொருளை யூ கேன் கால் இட் டு பி ஆஸ் யூஸ்ஃபுல் அஸ் அ சாக்லேட் டீ பாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து, I don't use my this pen is useless to me அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா, this pen is as useful as a chocolate teapot to me அப்படின்னு சொல்லணும். ஸோ இதே தான் உங்களோட அடுத்த ஸ்டெப்பும். ஒரு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸஸ், ஒரு இடியம் அண்ட் ஃப்ரேசஸை ஒரு நாளைக்கு 1 கற்றுக்குறீங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் அதை உங்கள் கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸில் ஆட் பண்ணிடுறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். And very very importantly, be very confident about yourself. You need to be very confident that you can work and improve on your communicational skills. இங்கிலீஷ்ன்றது ஒரு வெறும் லாங்குவேஜ் மட்டும்தான். அது பேச பேச உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் அதை அதிகம் யூஸ் பண்ண உங்களோட கம்யூனிகேஷனல் ஸ்கில்ஸ் பெட்டராகும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், சேஞ்ச் வில் நாட் ஹேப்பன் இன் ஒன் டே. ஒரு மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ யூ வில் பி அ கிரேட் கம்யூனிகேட்டர்லாம் நான் சொல்ல மாட்டேன். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், பேர் மினிமம் 1 year, இஃப் யூ புட் இன் ஹார்ட் ஒர்க், 100% ரிசல்ட்ஸ் வில் கம் இன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், இதில் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கோங்க. தீஸ் ஆர் த 3 very simple techniques that I wanted to tell you on how to improve on your communicational skills in English. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்மளால் முடிஞ்சதுன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறோம். Thank you so much for signing into this video. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும், this is Srinivas, your business coach and your mentor, signing off. Thank you so much, ladies and gentlemen. Cheers.